அனுஷம் ஷேர்ஸ் இந்த சேனல் ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. சந்தை பற்றின தகவல்களை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ இல்லை டெலிகிராம் குழுவோ அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கிறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்களோ இல்லை உங்கள் முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ அலசி ஆராய்ஞ்சு முதலீடு பண்ணுறது நல்லது. கடந்த சனிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி, யுனைடெட் ஸ்டேட்ஸும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து, ரெண்டு மிலிட்ரியும் ஒன்றா சேர்ந்து ஈரானுக்கு எதிராக அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து மிலிட்ரி கமாண்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி எபிக் ஃபரி அப்படின்ற மாசிவ் ஆப்ரேஷன் ஒன்று நடத்தினாங்க. இவங்க தான் அட்டாக் ஆரம்பிச்சது. ஆனால் ஈரான் வந்து இதுக்கு பதிலடியாக என்ன பண்ணாங்கன்னா வளைகுடா நாடுகள் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இது வந்து சனிக்கிழமை நியூஸு நம்ம பார்த்தோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சுன்னா ஈரானில் அந்த நாட்டோட தலைவரை காலி பண்ணிட்டு தான் செய்திகள்லாம் வந்தது. இருந்தாலும் இந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய புரட்சிகர காவல் படை அவங்க தங்களுக்கு இன்னும் அதிகாரம் இருப்பதை காட்டுறதுக்காக இன்னும் தீவிரமான இராணுவ நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. அது நீங்களாம் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ சனிக்கிழமை வந்த அட்டாக்குக்கான பதிலடியாக மட்டும் இதை பார்க்க முடியாது. பல தசாப்தங்களாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நட்பு நாடுகளின் வலை அமைப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் லெபனானில் வந்து ஹெஸ்பல்லா, காசாவில் ஹமாஸ் மற்றும் ஏமனில் வந்து ஹவுத்திகள் இவங்க உட்பட பல்வேறு குழுக்களாக இருக்காங்க. ஈரான் என்ன பண்ணுதுன்னா இந்த குழுக்களை தன்னோட அதிகாரத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அதனோட எதிரிகளான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை அதன் சொந்த எல்லையிலிருந்து பல கோணங்களில் பிஸியாக வச்சு இருக்கிறதுக்கு இது பயன்படுத்துது. இப்போ ஏன் ஈரான் வந்து வளைகுடா நாடுகள் மேலே அட்டாக் செய்யுதுன்னா கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பஹ்ரைன் இது போன்ற நாடுகள் வந்து அந்த அவங்களோட நாட்டில் அமெரிக்க இராணுவ தளங்களை வந்து நிறுவறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதனால் அவங்களும் இந்த போருக்கு ஒரு உடந்தையாக இருக்கிறதா ஈரான் அதை நம்பிட்டு இருக்கு. இந்த நாடுகள் தாக்குதலில் பங்கேற்கிற அப்படின்னாலும் ஈரான் என் மேலே கை வச்சேன்னா நீங்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை செய்கிற மாதிரி இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மேலே அதோட அட்டாக்கை செஞ்சிட்ருக்கு. இன்னொரு விஷயம், ஈரான் தன்னை ஷியா முஸ்லீம் உலகத்தோட தலைவராக அதை கருதுது. அதே நேரத்தில் ஈராக், சிரியா மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் செல்வாக்குக்காக சவுதி அரேபியாவோட போட்டியிடுது. சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லீம்கள், அதாவது இந்த இவங்களை வந்து சன்னி பிரிவு முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பெருமளவில் அங்கே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ஈரானோட அணுசக்தி திட்டத்தை மட்டுப்படுத்துகிற மாதிரி ஓமனில் சமீபமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை வந்து எந்த ஒரு முடிவும் எட்டாமல் போனதுனால தான் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அந்த தோல்வி தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இது ஒரு பழைய பிரச்சனையும் கூட. இதனால் அனைத்து தரப்பினரும், உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து தரப்பினரும் ஒரு கலக்கத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த போரானது வந்து வழிவகை செஞ்சிருக்கு. இப்போது இந்த பிரச்சனையினால் இப்போது இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும், உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சில பாதிப்புகள் நேரடியாகவே ஏற்படுது. அது என்னென்னா, அதில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் ஏன் இது விலையேறுது அப்படின்னும் போது, பொதுவாக போர் பதற்றம் வரும்போது இந்த ஆயில் ப்ரைஸ் விலையேறது வந்து சகஜம்தான். ஆனால் இதில் அது ஒரு முக்கிய காரணமாக ஏன் பார்க்கப்படுதுன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றத வந்து ஈரான் வந்து அடைச்சிட்டாங்க.
உலகத்தில் இருக்கிற உலகத்தில் எண்ணெய் வாங்குற 20% கொள்முதல் நடக்கிறது வந்து போகிற அந்த க்ரூட் ஆயில் கப்பல்லாம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி தான் போகணுமா. இவங்க அதை அடைச்சிருக்கிறதுனால அந்த போக்குவரத்து தடைப்படுது இல்லையா, அதனால் விலைகள் ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தில் தாறுமாறாக போயிட்டுருக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு. இப்போது இது வந்து வெள்ளிக்கிழமையே எதிரொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் 318 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் இறங்கிச்சு. இன்றைக்கும் 300 பாயிண்ட்ஸுக்கு இறங்கிச்சு. இதோட முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையினால நிறைய பாதிப்புகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து 8% விலை ஏறி இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து $1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியாவோட வருடாந்திர இறக்குமதி பில்லில் பார்த்தீங்கன்னா தோராயமாக $2 பில்லியன் உயரும்னு சொல்கிறாங்க, ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. இதனால் நம்ம உபயோகிக்கிற பெட்ரோல் டீசல் கூட விலை ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நாம் வண்டிக்கு போடுற பெட்ரோல் வந்து 4லேருந்து 5 ரூபாய் வரைக்கும் விலை ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் டீசல் கூட நிச்சயம் விலை ஏறும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற எல்பிஜி கேஸு, எல்என்ஜி கேஸு இதெல்லாம் கூட விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆயில் விலை உயர்றதுனால அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டாலரை கொடுக்க வேண்டியது இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா நம்ம ரூபா வந்து பலவீனமாகுது. நிறைய டாலரை கொடுத்து நம்ம கொள்முதல் பண்ணும்போது அந்நிய செலாவணி நம்மக்கிட்ட குறையுது. இது நம்ம ருப்பியை பலவீனமாக ஆக்குது. இது போக நம்ம சந்தையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இல்லைங்களா, எஃப்ஐஐ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரேடியாக அவங்களோட முதலீடை வந்து ஸ்டாக்ஸை விற்றுட்டு எடுத்துன்னு போகிறாங்க. இவங்க பணத்தை வெளியே எடுக்கிறதுனால சென்செக்ஸும் நிஃப்டியும் நாளுக்கு நாள் அதிகமான புள்ளிகளை இழந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை முதலீட்டாளர்கள் நடுவில் ஏற்படுத்திகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ரிசர்வ் பேங்க் இந்த பணவீக்கம், ரூபாய் வீழ்ச்சி இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் முதலீட்டாளர்களோட எல்லாரோடைய ஒட்டுமொத்தமான கருத்தாக இருக்குது. சரி, இது தவிர்த்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது இந்த ஸ்டாக் சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தா, சில ஸ்டாக்ஸை வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சேன். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸு, இன்னைக்கு இந்த சீசனுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கிற ஸ்டாக்ஸு, இது மாதிரிலாம் கேட்டகரியில் கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி ரீசெண்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இந்த மார்க்கெட் கூட ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு இடம், வாங்கிறதுக்கு உண்டான இடம், இப்போ முதலீடு செய்கிறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால சரி இன்றைக்கி அது வேணாம், கொஞ்சம் கூலிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதுவும் ஸ்டாக் பற்றின தகவல் எதுவும் ஆட் பண்ணல. நான் நிச்சயம் நாளைக்கே உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த முதலீட்டுக்கு உண்டான சூழ்நிலையை அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். காற்றூரில் போது தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நியூ ட்ரேடர்ஸ், நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நியூ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க. இந்தியா வீக்ஸை பாருங்கள், அது வொலாட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து எக்ஸாக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதனால் அது பாருங்கள். இல்லை மார்க்கெட்டை வந்து நல்லா கவனிக்கிறது மட்டும் செய்யுங்க, ட்ரேட் பண்ணாமல் கூட இருந்துருங்க. அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லை. ட்ரேட் பண்ணால் வர பாதிப்புலேருந்து நீங்கள் 100% தப்பிக்கணுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எதுவும் பண்ணாமல் அமைதியாக கவனிக்கிறதுல தான் முடியும். சரிங்களா? இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எனக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசா பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க.
அப்படியே உங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. விரைவில் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.